வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். துலா ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே சமநிலையை தேடக்கூடியவங்களாகவே இருக்கீங்க. யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் பல தடவை உங்கள் மனசை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களையும் சரி பண்ணணும்னு பொறுத்துக்கிட்ட காலங்களும் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருந்தாலுமே மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமலேயே போயிடுச்சு. நீங்கள் நல்லவனாக நடந்த இடத்துல உங்களை ரொம்பவே பலவீனமாக நினச்சிட்டாங்க. நீங்கள் அமைதியாக இருந்ததை உன்னுடைய இயல்புன்னு புரியாமல் சிலர் மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சோர்வே உருவாகிருச்சு. வேலை விஷயத்தில் நீங்கள் திறமை இல்லாதவங்களா இல்லை, ஆனால் முடிவெடுக்க தயங்குற பழக்கம் உங்களை பின்னால் தள்ளிருச்சு. சரியாக போகுதா இல்லையான்னு யோசிச்சு பல வாய்ப்புகளை நீங்கள் விட்டுட்டீங்க. சில நேரம் நீங்கள் உங்களையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தான் முன்னேற்றமும் தாமதமாயிருச்சு. பண விஷயத்தில் வரவும் போகவும் சமமாக இருந்துருச்சு. கையில் பணம் நிற்காத மாதிரி உணர்வும் வந்திருக்கும். குடும்பத்தில் நீங்கள் எல்லாரையுமே இணைக்க நினச்சி நீங்கள் நடுவில் சிக்கிக்கிட்டீங்க. உங்களுடைய மனசு யாருமே முழுசாக புரிஞ்சுக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணிய நேரங்களும் அதிகமாக இருக்குது. உறவு விஷயத்தில் துலா ராசிக்காரங்க ரொம்பவே அதிகமாக காயப்பட்டிருக்காங்க. ஏன்னா நீ அதிகம் எதிர்பார்க்காதவங்களாக இருந்தாலுமே உண்மையான புரிதலை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. அந்த புரிதல் அப்படிங்கிறது உறவு விஷயத்தில் துலா ராசிக்காரங்க ரொம்பவே அதிகமாக காயப்பட்டிருக்காங்க. ஏன்னா நீ அதிகமாக எதிர்பார்க்காதவனாக இருந்தாலுமே உண்மையான புரிதலை எதிர்பார்க்குறீங்க. அந்த புரிதல் கிடைக்காத போது தான் நீங்கள் உங்களுக்குள்ளேயே உடைஞ்சு போவீங்க. வெளியில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய வழியாகவும் இருக்குது. ஆனால் இப்போ இந்த நிலை மாறப்போகுது. துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ கிரக நிலை அப்படிங்கிறது மெதுவாக சாதகமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இது வரைக்கும் தள்ளிப்பட்ட முடிவுகளை இப்போ தைரியமாக எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுடைய மனசு தெளிவாக பேச ஆரம்பிக்கும். இனிமே எல்லாரையுமே சமமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பாதிக்கவே மாட்டீங்க. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையோட திருப்பமாக இருக்கும். வேலை விஷயத்தில் ஒரு நிலைச்ச மாற்றம் வரும். நீ இது வரைக்கும் பயந்த ஒரு முடிவு இப்போ உனக்கு நல்ல பலனை தரும். மேலிடத்துல உன்னுடைய பெயர் ரொம்பவே பேசப்படும். நீங்கள் அமைதியாக செஞ்ச வேலை எல்லாமே கவனிக்கிற மாதிரியான எண்ணங்களில் வந்துட்டே இருக்கும். தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சரியான கூட்டணி கிடைக்கும். தனியாக இருந்தால் குழப்பம் கண்டிப்பாகவே தீரும். பண விஷயத்தில் கட்டுப்பாடுகள் வரும். வரவும் செலவும் சமநிலைக்கு வரும். தேவையில்லாத செலவுகள் குறையும். சேமிப்பு பழக்கமும் உருவாகும். பணம் பற்றிய பயம் குறையும். குடும்பத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் கூடும். உறவு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது துலா ராசிக்காரங்களுக்கு உறவு விஷயத்தில் ஒரு தெளிவு வரும். உங்களையே குழப்பிய உறவுகள் தானாகவே விலகிரும். உண்மையாக பேசுகிறவங்க மட்டும்தான் அருகில் இருந்துகிட்டே இருப்பாங்க. காதல் இருந்துச்சு அப்படின்னா அது சமநிலையில் உருவாகும். இல்லை அப்படின்னா உன்னுடைய மனசுக்கு ஒத்த ஒருத்தரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உடல் நலம் விஷயத்தில் மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையும். தூக்கம் சீராகும். நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. துலா ராசிக்காரங்க வாழ்க்கை சரியான சமநிலைன்னு வந்தாவே எல்லாமே சரியாகும். இப்போது அந்த சமநிலை உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் ஜோதிட ரீதியான ஒரு மாற்றமாக இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் மங்கள செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. இது வரைக்கும் நடந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக மாற ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களை நம்புறதை விட்டுட்டு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இனி யாரை நம்பியுமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய முயற்சியை மட்டுமே நம்பி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. இனிமேல் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. யாரை நம்பியுமே கிடையாது, யாரோட கட்டுப்பாட்டுலேயுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது யாரையுமே நீங்கள் நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே மற்றவர்களுக்காகவே யோசித்து காலத்தை ஓட்டிட்டீங்க. மற்றவங்களுக்காக யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. துளாராசிக்காரங்க நீங்கள் முழுக்க சமநிலையோடு நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டு
யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினச்சி உங்களுடைய சந்தோஷத்தையே பல தடவை தள்ளி வச்சிட்டீங்க. நீங்கள் பேசாமல் இருந்த நேரம் எல்லாமே பலர் உங்களை புரியாமல் தப்பாக நினச்சிக்கிறாங்க. உங்களுடைய அமைதியை பலம்னு தெரியாமல் சிலர் அதை பலவீனம்னு நினச்சி உங்கள் மேலேயே ஏறி நடந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் அதிகமாக யோசிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. அது எல்லாத்தையுமே மறந்து உங்கள் வாழ்க்கையில் இனி வேலை, நீங்கள் ஒரு பயங்கரமான உழைப்பாளி, அதனால் வேலை விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் என்றைக்குமே இனிமேல் நீங்கள் சோர்ந்து போகணும் அப்படிங்கிற வேலையே கிடையாது. எவ்வளவு திறமை நீங்கள் உள்ளக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு திறமையும் இப்போ வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் உலகமே உங்களுக்கு அடங்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கான திறமையை நீங்கள் வெளியே கொண்டுட்டு வரணும். பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது வரவும் செலவும் போகவோ இருந்தாலுமே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு பண விஷயத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சமாதானம் கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்க. 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நடுவில் நின்று நீங்கள் சமாதானம் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் பட்ட மனவேதனை யாருமே பார்க்கல. உங்களுடைய உணர்ச்சிகளை புறக்கணிக்கப்பட்டு நேரங்களும் இருக்குது. உறவு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக கொடுக்குறவங்க. திரும்ப கிடைக்காத போது தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே உடைஞ்சு போகவும் ஆரம்பிக்கிறீங்க. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவே மெதுவாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் நீயா இருக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனசு இனிமேல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். எல்லாரையுமே சமமாக பார்த்துட்டு உங்களை நீங்கள் மறக்கிற பழக்கத்தை வச்சுருக்கீங்க. அந்த பழக்கத்தை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வாங்க. தேவையில்லாத உறவுகள் எல்லாத்துக்குமே நீங்களே நீங்களே ஒரு எல்லை வச்சுக்கோங்க. உங்களை மதிக்காத இடத்துல என்றைக்குமே நீங்கள் இருக்கக்கூடாது. இனிமேல் நீங்கள் எதுக்குமே அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கவும் கூடாது. உங்களை மதிக்கலையா அவங்க என்றைக்குமே உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற யோசனைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னேறுவீங்க. வேலை விஷயத்தில் நீங்கள் நினச்சதை செய்ய ஒரு தைரியம் வரும். முடிவெடுக்க பயந்த மனசு இப்போ தெளிவாக மாறும். நீ எடுத்த முடிவு உனக்கு நல்ல பலனையும் கொடுக்கும். மேலிடத்துலேருந்து உன்னுடைய பேச்சும் கேட்கப்படும். நீ அமைதியாக செஞ்ச வேலை வெளிச்சத்துக்கு வரும். தொழில் செய்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கதவை தட்டும். பண விஷயத்தில் ரொம்பவே சீரமைப்பு வரும். வருமானமும் நிலையாக வரும். செலவுகளையும் கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க. சேமிப்பு பற்றிய சிந்தனையும் வரும். கடன் இருக்கிறவங்க எல்லாருமே மனசை ரொம்ப மன அழுத்தம் உள்ளவங்களாகவே இருந்துட்டு இருந்தீங்க. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய காலங்கள் வந்துருச்சு. பணத்துக்காக இனிமேட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய கடன் தொல்லைகள் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இனி நிம்மதி மட்டும்தான். உறவு விஷயத்தில் தெளிவு வரும். உன்னை குழப்பிய உறவுகள் தானாகவே விலகி போயிடும். உண்மையாக உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் உங்கள் கூடயே இருப்பாங்க. காதல் வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது உங்களை காதலிக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் அதை நினச்சி பயப்படவே தேவையில்ல. உங்கள் வாழ்க்கையில் எப்படி சொல்கிறதுனா அவங்க உங்களோட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க தான். அதை நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே சண்டைகள் வரதான் செய்யும். சண்டைகள் எவ்வளோ வந்தாலும் உங்கள் மேலே அவங்களுக்கு பாசம் ரொம்பவே அதிகம். துலா ராசிக்காரங்க ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த துலா ராசிக்காரங்க அவங்களுக்காக என்ன வேணாலுமே பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டால் அது உங்களால் தாங்க முடியாது. அதுவும் உங்களுக்கு பிடிச்சவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களால் தாங்கவே முடியாது. அவங்களுக்காக நீங்கள் என்ன வேணுனாலுமே எந்த எல்லைக்கு வேணாலுமே போய் இறங்கி செய்வீங்க. அந்த அளவுக்கு துலா ராசிக்காரங்களுடைய மனசு ரொம்ப 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 மென்மையான மனசுடையவங்க. நீங்கள் உடல் நலம் விஷயத்தில் மன அழுத்தம் குறையும். தலை சுற்றல், தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டே வரும். நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும். நடை, சுவாசம், சின்ன ஓய்வு எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே சாதாரண மாற்றம் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக கொடுக்கக்கூடிய மாற்றம். இது வரைக்குமே நீங்கள் தாங்கிய வழிகள் எல்லாமே உங்களை இப்போ ரொம்பவே வலிமையாக்கிற காலம் வந்துருச்சு. மங்கள செய்தி ஒன்று உன்னுடைய வீடு தேடி வரப்போகுது. நீ எதிர்பார்க்காத வழியில் இருந்த சந்தோஷங்கள் உன்னை தேடி வரப்போகுது. அமைதியாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போ ஒளியாக நகரப்போகுது. யாரையும் எதுக்காகவும் நம்பாமல் உங்களை மட்டுமே நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இனிமேட்டு
கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டுமே நடக்கும். உங்களுக்கான நல்ல விஷயங்கள், உங்களுக்கான காதலர், உங்களுக்கான காதலி கண்டிப்பாக உங்களை தேடி வரப்போகிறாங்க. அது உறுதி. நீங்கள் அவங்களுக்கு உண்மையாக இருப்பீங்க. துலா ராசிக்காரங்க ஒருத்தவங்களை காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மனசார காதலிப்பீங்க. ஆனால் அது திருப்பி உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் அது சந்தேகம்தான். அப்படியே கிடைச்சாலும் உங்கள் அளவுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே இருக்கணும்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் நினச்ச விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் வாழ்த்துறோம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அம்மன் ராசி பலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.